نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد صدق الله العظيم. அல்லாஹுவின் பேரருளால் 19 தராவியும் 24 ஜுஸுவும் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம் அமல்களை கபூல் செய்வானாக, ஆமீன். அன்பானவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் ஒரு பெரிய ஒரு துஆவுடைய சம்பந்தமான ஒரு ஆயத்தும் அதனுடைய பின்னணியும் குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு ஃபிரௌனுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு கடைசியாக தன்னுடைய காரியத்தை முழுவதுமாக ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன். இன்னல்லாஹ பஷீரும் பில் இபாத், நிச்சயமாக அவன் அடியார்களை கொண்டு நன்கு பார்க்கக்கூடியவன். ஆகவே அவனை நான் பொருந்தி கொண்டேன். என்னுடைய இனி நடக்கிற எல்லா காரியத்திற்கும் அவனே பொறுப்புதாரி என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன உருகி பிரார்த்தித்தார்கள். அடுத்த வசனம், ஃபவக்காஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் உடனடியாக அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த ஃபவக்காஹுல்லா, இந்த ஃபே என்பது அல்லாஹுடைய உதவியை உடனடியாக கொண்டு வருவதற்கு உண்டான காட்டக்கூடிய எழுத்தாகும். அல்லாஹுவினுடைய பக்கம் முழுமையாக தவக்குல் வைப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். எந்த அளவிற்கு நாம் தவக்குலுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய உதவி மிக வேகமாக வரும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பானவர்களே, பொதுவாக எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அவனை பொறுப்பு சாற்ற வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். மனிதரிடத்திலே உதவி கேட்கக்கூடாதா? மனிதர்களிடத்திலே எந்த விதத்திலையும் கேட்கக்கூடாதா என்றால் அதற்கு அப்படி அல்ல. எந்த காரியமாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடத்திலே துஆவிலே சொல்ல வேண்டும். யாரெல்லாம் நான் ஒரு செருப்பு வாங்க போகிறேன், அந்த செருப்பை எனக்கு நல்லபடியாக அமைத்து வை, அல்லாஹ்விடத்தை கேட்கணும். நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், அந்த விஷயத்தை நீ என் கூட இருந்து அதை செய்து கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பொதுவாக எந்த காரியமாக இருந்தாலும் ஹதீஸில் அப்படியே வருகிறது, செருப்பின் வார இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், சொல்லுங்கள், அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அது செருப்பாக இருந்தால் அல்லாஹ்ட்ட போய் என்னத்தை சொல்றது? நம்ம தான் தூக்கிட்டு போய் தைக்கணும், மலக்குமார்களாக வருவாங்க. அது அப்படி அல்ல, நம்ம தான் தூக்கிட்டு போகணும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் தெரியப்படுத்தணும். அவனுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, ஆனால் நாம் சொல்லி அவன் கேட்பதற்கு பிரியப்படுகிறான். என்னுடைய ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் யா அல்லாஹ் உன்னையே நான் பொறுப்புதாரியா வைக்கிறேன்டா அல்லாஹ் அப்படின்னு பொறுப்பு சாட்டுவதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்ஹம்து சூராவினுடைய முதல் விஷயமே அதுதானே, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம். உதவி தேடுதல் என்பது அல்லாஹ்வின் பக்கம் அத்தனைக்கும் பொறுப்பை ஒப்படைத்தல் என்பதற்குத்தான் அல்லாஹ் முதல் வசனத்திலேயே நமக்கு சொல்லி கொடுக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் அல்லது பொறுப்பு சாற்றாமல் அவர்களாக செய்வார்களோ அல்லாஹ்விற்கு ரோஷம் அதில் அதிகமாக வருகிறது. பொதுவாக பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிற போது பெற்றோரிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். அதே போலத்தான் ரப்புல் ஆலமீன் தான் தோன்றித்தனமாக இல்லாமல் ரப்பிடத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகிற போது அல்லாஹ் அதிலே ரொம்பவும் பூரிப்பாகுகிறான், உதவி செய்கிறான். ஹதீஸிலே மன் கான லில்லாஹி வ கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஆகி விடுகிறார்களோ அவர்களுக்காக ரப்பும் சேர்ந்து அவன் மாறி விடுகிறான் என்றெல்லாம் பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே தவக்குல் வைப்பதும் பொறுப்பு சாட்டுவதும் நல்லோர்களினுடைய அடையாளம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத், மௌத்தே வராத அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பொறுப்பு சாற்றுங்கள். அல்லாஹ் மரணிக்க மாட்டான். அவனிடம் கேட்டால் பொறுப்பு கொடுத்தால் அவன் மறுக்க மாட்டான், மரணிக்க மாட்டான். ஆனால் நாம் ரப்பிடத்தில் எதையும் செய்வதில்லை. இந்த 3 அம்சமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. அவனுக்கு மறதி இல்லை, மறப்பு என்பது இல்லை, மரணிக்க மாட்டான். ஆனால் இந்த 3ம் சேர்ந்த மனிதனை நாம் நம்புகிறோம். நாளைக்கு நாங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நான் தர்றேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவரை 100க்கு 100% நம்புகிறோம். காலையில் போகிறப்ப அவர் மௌத்தா போயிருப்பார், அல்லது அவர் பொருளாதாரம் இல்லாமல் நஷ்டமாக இருப்பார். அவரை நம்புகிறோம். அல்லாஹ் எப்போதும் மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை, மரணிப்பதும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவாக இருந்தாலும் முஸல்லாவிலே கேட்டார்கள், கேட்க சொல்லி பழக்கினார்கள். நமது குழந்தைகளையும் நாம் அப்படித்தான் வளர்க்க வேண்டும்.
எதுவாக இருந்தாலும் ஒரு செருப்பு நம்மள்ட்ட கேட்குறாங்களா, போய் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு வா போ, போய் அல்லாட்ட துவா செஞ்சு செருப்பு கேள், அவன் தருவான் அப்படின்ட்டு துவா செய்ய வச்சதுக்கு பிறகு அப்புறம் போய் நம்ம செருப்பு வாங்கி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் ஒட்டி கொள்ளும். பெரும் பெரும் உலமாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்திருக்கிறார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விஷயமா போய் தொழுதுட்டு அல்லாட்ட துவா செய் என்று துவாவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவதன் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பார்கள். காரணம், இந்த பழக்கம் நாளை அவர்களுக்கு மௌத்து வரை வர வேண்டும் என்பதற்காக. நமக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அவன் மூசாவுக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்த போது, இறுதி கட்டமாக அந்த முடிவு நெருங்குகிற போது கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய பொறுப்பு அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டேன், அவன் பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒரு விஷயம் வருகிற போது அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அதற்கு பிறகுதான் ஃபிரௌனுடைய அழிவு என்பது ஆரம்பமாகிறது. ஆகவே நாம் எதையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். 7 வருடம் சிறை தண்டனை. அவர்களுக்கு உள்ளே ஒரு 2 பேர் அவர்கள் கனவுக்கு விளக்கமெல்லாம் கேட்கிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த 2 பேரிலே ஒருவர் விடுதலையாகிறார், ஒருவன் அங்கேயே கொல்லப்படுகிறான். விடுதலையாகக்கூடிய அந்த ஒரு இடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுகிறார்கள். குர்ஆனிலே அந்த வார்த்தை வருகிறது, மின் ஹுமது குருனி இந்த ரப்பிக். அந்த இருவரிலே ஒருவர் விடுதலையாகின போது உது குருனி இந்த ரப்பிக், நீ போறப்ப உன் எஜமான்ட்ட, இங்கே ரப்பிக்குன்னு சொன்னால் எஜமான் அர்த்தம், நம்ம எஜமான்ட்ட அரசர்கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பே செய்யாமல் ஒரு நிரபராதி இருக்கிறாரு, அவரையும் கொஞ்சம் யாவப்படுத்துப்பா, என்னை யாவப்படுத்து அப்படின்னு சொல்லி என்னை விடுதலை செய்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட யாவப்படுத்த சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரோசம் வந்துருச்சு. சிறைச்சாலையிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். இறங்கி வந்து கேட்டார்கள், அல்லாஹ் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டு வர சொன்னான். யூசுஃபே, நீங்கள் உங்களை கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போன சகோதரர்கள் உங்களை கொலை செய்யாமல் கிளத்திலே தள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை போட்டது யார்? அவங்க கத்தியில குத்திருக்கலாம், தலையில கல்ல எடுத்து போட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதுவெல்லாம் இல்லாமல் கிணற்றிலே போட வேண்டும் உயிரோடு என்று யார் எண்ணத்தை போட்டது? அப்போ சொன்னா கால ரப்பி, ஏன் இறைவன் தான். இரண்டாவது, கிணற்றில தள்ளினதுக்கு பிறகும் கிணற்றில தள்ளிய போது அங்கே உங்களை மலக்குகளை வைத்து அடிபடாமல் காப்பாற்றியது யார்? யூசுப் சொன்னாங்க, ரப்பி, ரப்பு தான். நீங்கள் விபச்சாரத்தில் குற்றம் சாட்டிய போது உங்களை காப்பாற்றுவதற்காக தொட்டில் குழந்தையை பேச வைத்தது யார்? ரப்பி அல்லாஹ், ரப்பு அல்லாஹ் தான் பேச வச்சான். அல்லாஹ் இதையும் கேட்க சொன்னா, இதையெல்லாம் உங்களுக்காக செய்ய வைத்தவன் ஏன் அரசனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்விடத்தில் சொன்னால் அவன் போட மாட்டானா? அவன் உதயமாக்க மாட்டானா? நீங்க ஏன் ரப்பிக்க என்று எஜமான்கிட்ட போய் நீ சொல்லுன்னு போய் இந்த வார்த்தையை சொன்னீங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரோசம் வந்துருச்சு. ஃபன்சாஹு ஷைத்தான், அப்படி சொல்லி விட்டவனும் கூட உங்களை பற்றி அல்லாஹ் மறதியை கொடுத்து விட்டான், அவங்கள பற்றி சொல்ல மாட்டான். ஆகவே இன்னும் நீங்கள் மேற்கொண்டு இன்னும் சில காலங்கள் இங்கே சிறை தண்டனை இருக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இந்த ஒரு வார்த்தைக்காக 7 வருஷம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தார்கள் என்பது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நாம் யோசிக்கிறோம், ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரோஷம் வருகிறது. நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ சொல்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். இவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க, இவர் கொடுத்தா தாங்க எனக்கு, இவர் தாங்க எனக்கு செய்வார், எல்லா கஷ்டத்திலும் இவர் தாங்க உதவுவார் சொல்லலாம். ஆனால் ரப்பிடத்திலே நாம் அதை முதல் காரியமாக உள்ளத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். ரப்பை நகர்த்திவிட்டு மனிதர்களை நம்புவது என்பது மையத்தை நம்புவதை விட ரொம்ப கேவலம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரப்பிடத்திலே கையேந்த வேண்டும், அவனிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்படைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எப்பயுமே மதீனாவில் 7 தூண் இருக்கு, ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு பேர். அதில் உஸ்துவான ஹெர்ஸ்ன்னு பேர். மதீனாவுடைய தூண்களில் பள்ளிவாசலுக்குள்ள அந்த ரவுலாத்துல் ஜன்னாவில் இருக்கும் பாதுகாப்பு தூண் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறப்ப அலி ரலியல்லாஹு மட்டும் தொழுகாமல் நிற்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்கு நிற்க சொல்லியிருந்தாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தனியாக தொழுதுக்கங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஜமாத்துடைய நன்மை கொடுத்துருவான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் போலீஸ்காரங்க நின்றுட்டே இருப்பாங்க இமாம்களுக்கு பாதுகாப்பு. அன்றைக்கி அலி ரலியல்லாஹு மட்டும்தான் அந்த தூணில் சாஞ்சு நிற்பாங்க, தொழுகை நடக்கும். அவங்க தூணில் சாஞ்சதுனால தான் உஸ்துவான ஹிர்ஸ், பாதுகாப்புக்காக வேண்டி நிற்கப்பட்ட தூண்டு, அதுக்கு பேர். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயத்து வந்துச்சு, வல்லாஹு யஅஸிமுக மினன்னாஸ், நபியே மக்களின் தீங்களிலிருந்து உம்மை நாம் பாதுகாத்து கொண்டோம்,
நாமே உன்னை பாதுகாப்பில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னப்ப அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு, இந்த ஆயத்தை அல்லாஹ் எனக்கு இறக்கிட்டான், இனிமேல் நீங்கள் நிற்க வேணாம், உங்கள் பாதுகாப்பு வேணாம், அல்லாஹ் என்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டான், அவன் பார்த்துக்குவான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அங்கே நிற்கலை. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னான், அல்லாஹுடைய விஷயத்தில் நம்பிக்கை என்பது 1000 மலக்குகள் சேர்ந்தாலும் சரி, எத்தனை மக்கள்கள் சேர்ந்தாலும் சரி, அல்லாஹுடைய பொறுப்பு என்பது அதுதான் மேலானது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய விஷயத்தில் முழுக்க முழுக்க நாம் பொறுப்பு சாற்ற வேண்டும், அவனை நம்ப வேண்டும், அவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது நம்முடைய கேட்குதல் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய உதவி அம்ரி இதல்லா, நம்முடைய பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிற போது வக்காஹுல்லா, அல்லாஹுடைய அந்த காரியம் மிக சீக்கிரமாக நம்மிடத்தில் அந்த உதவி வரும் என்பதை இந்த திருக்குர்ஆனுடைய 2 வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் மீது தவக்கல் வைக்கிற, அவனிடத்திலேயே கேட்கிற, அவனிடத்திலேயே பொறுப்பு சாட்டுகிற நல்ல முத்தவக்கீல்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.